சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் நம்ம ஊர் விஐபி என்ற நிகழ்ச்சியில் கல்வி வழிகாட்டி என்ற தலைப்பில் உயர்கல்வி ஆலோசகர் கோவை விஜாட் சிஸ்டம் நிறுவனத்தின் சிஇஓ உயர்கல்வி ஆலோசகர் இன்ஜினியர் திரு ஆர்எஸ் வெங்கடாசலம் பிஇஎம்எஸ் அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இந்நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அரச்சலூர் சூர்யா வடிவேல். கேட்டு பயன்பெறுங்கள். இந்நிகழ்ச்சி காலை 9 மணி மற்றும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும். சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் நம்ம ஊர் விஐபி என்ற நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் கோயமுத்தூர் விஜாட் சிஸ்டம் என்ற நிறுவனத்தின் சிஇஓ திரு இன்ஜினியர் ஆர்எஸ் வெங்கடாஜலம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்ஜினியர் ஆர்எஸ் வெங்கடாஜலம் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு பயின்று கொண்டுள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வி எங்கு படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வாறு படித்தால் வேலைவாய்ப்புக்கு உகந்ததாக இருக்கும் என்பது குறித்து ஆயிரக்கணக்கான உயர் வழிகாட்டல் முகாம்களை நடத்தி வருகிறார்கள். மேலும் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு +2க்கு பிறகு ஏன் இன்ஜினியரிங் படிப்பை மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும், எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், எந்த கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்பது குறித்தான சிறப்பு விளக்க உரை தர உள்ளார்கள். அவர்களை சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பில் வருக வருக என அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சிவகிரி எஃப்எம் ரேடியோ நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்லூரி பருவம், நீங்கள் ஏன் என்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்தீர்கள் என்பது குறித்து விளக்கமாக கூறுங்கள். நான் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஐடி என்று அழைக்கப்படுகின்ற ஆப்பக்குடில் பாலிடெக்னிக்கில் படித்தேன். 83 86 வரையும் என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமோ படிப்பை முடித்துவிட்டேன். அதன் பின்பு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பிஇ டிகிரியை முடித்துவிட்டோம். இன்ஜினியரிங் படிப்பின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் வந்தது? என்னுடைய பள்ளி பருவத்தில் புதிதாக ஏதாவது உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எனக்கு இன்ஜினியரிங் படிப்பின் மீது ஆர்வம் உண்டாகிவிட்டது. இதற்கு என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். நம்முடைய மாணவ செல்வங்கள் மிகவும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள். அவர்கள் எந்த காலேஜில் சேர வேண்டும் என்று குழப்பங்கள் நிலவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது ஆல் ஓவர் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிறிது கான்சென்ட்ரேட் செய்யவும். அப்பொழுதுதான் ஐஐடி போன்ற பெரிய கல்லூரிகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகளும் அட்மிஷனும் கிடைக்கும். ஜேஇஇ எக்ஸாம் என்று இந்தியா அளவில் ஒரு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தாங்கள் 10வது படிப்பை முடித்த உடனே அதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்திலிருந்து வருகிற மாணவர்களுக்கும் நீங்கள் தருகிற அறிவுரை என்ன? இன்ஜினியரிங் காலேஜை தேர்வு செய்யும் பொழுது மிக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கும் மாணவர்களும் நகர்ப்புறத்தில் இருக்கும் மாணவர்களும் நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் சென்று விசாரிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் விசாரிக்கும் பொழுது காலேஜில் மட்டும் விசாரிக்காமல் அங்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களிடமும் நீங்கள் விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான அந்த காலேஜின் நிலவரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முடிந்த அளவுக்கு தங்களுடைய இன்ஜினியரிங் படிப்பை சிட்டியில் தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிராமப்புறங்களிலிருந்து வரும் மாணவர்கள் நகர்ப்புறங்களில் வரும் பொழுது இங்கு படிப்பு சம்பந்தமான மற்ற விஷயங்களும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கிராமப்புறத்தில் உள்ள காலேஜுகளில் படிக்கும் பொழுது உங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி தெரியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், கோவையில் படிக்கும் பொழுது இங்கு முதன்மையான காலேஜுகள் அதிகமாக உள்ளன. உதாரணத்திற்கு பிஹெச்டி டெக், சிஐடி, ஜிசிடி, குமரகுரு, கிருஷ்ணா, காருண்யா யூனிவர்சிட்டி, அமிர்தா யூனிவர்சிட்டி, இது போன்ற மிக மிக மாணவர்களுக்காகவே பிளேஸ்மெண்ட்டுக்காகவே நிறையா ஸ்டெப் எடுக்கிறார்கள். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணி படித்தால் அந்த இன்ஜினியரிங் வேஸ்டாக போய்விடும். எதுவுமே புரிந்து படித்தால் மட்டும்தான் தாங்கள் இன்ஜினியரிங்கில் சைன் பண்ண முடியும். சில யூனிவர்சிட்டியில் அவர்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றும் நடக்கிறது. உதாரணத்திற்கு அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று கோயம்புத்தூரில் எட்டிமடையில் உள்ளது. அங்கு 2 எக்ஸாமினேஷன் நடக்கிறது. ஒன்று டிசம்பரில் நடக்கிறது, ஒன்று மார்ச்சில் நடக்கிறது. அதனுடைய வெப்சைட்டை ஃபாலோ செய்து கொண்டிருந்தால் எந்த தேதியில் எக்ஸாம் நடக்கும் என்பதை விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்காக நீங்கள் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் இந்தியா அளவில் இன்ஜினியரிங் காலேஜ் சேர வேண்டும் என்றால் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற வலைதளங்களில் சென்று பார்த்தால் எந்த காலேஜ் அதிகமான பிளேஸ்மெண்ட் இருக்கிறது, எந்த காலேஜ் முதன்மையாக இருக்கிறது என்பதை அந்த வலைதளம் மூலம் உங்களுக்கு அறிவித்து விடுவார்கள் நமது இந்தியன் கவர்மெண்ட். இந்த உயர் வழிகாட்டல் முகாம்கள் வாயிலாக மாணவர்கள் பெற்றுள்ள வெற்றிகள் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மாணவர் வெற்றி என்பது அவரவருடைய திறமையை பொறுத்தே சாரும். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் பொழுது படிப்பை மட்டுமே நீங்கள் படிக்காமல் மற்ற இதர கோர்ஸுகள் என்று இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் ஆட்டோகேட், நிறையா வேல்யூ ஆடட் கோர்சஸ்கள் உள்ளன. அது படித்தால் நீங்கள் மென்மேலும் சிறப்படைவீர்கள். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்திருந்தால் தாங்கள் பிசிபி டிசைன், எம்பெடட் சிஸ்டம் என்று வேல்யூ ஆடட் கோர்ஸுகளை நீங்கள் செப்பரேட்டாக படித்துவிட்டு அதற்குண்டான வேலையையும் நீங்கள் பெற்றுவிடலாம். இந்தியாவில் வேலை வாய்ப்புகளுக்கு என்று சில வலைதளங்கள் உள்ளன. அதில் ஒன்று Naukri.com என்ற வலைதளம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் இது போன்ற சப்ஜெக்ட் உள்ள பார்ட்டை நீங்கள் அந்த வலைதளத்தில் சோதித்தால் உங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உள்ளது என்று அந்த வலைதளம் காட்டி கொடுக்கும். அதன் பிரகாரம் தாங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டை நோக்கி நீங்கள் நகரலாம். +2க்கு பிறகு இன்ஜினியரிங் படிப்பை 4 ஆண்டுகள் தேர்வு செய்து படித்ததற்கு பிறகு அவர்களுக்கான வேலைவாய்ப்பு எந்த வகையில் அமையும் என்பதை 4 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே எவ்வாறு நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்? இந்தியாவில் மிக மிக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் அனைத்து இன்ஜினியரிங் துறைகளிலும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று இருக்கின்றது. அதுபோக என்ஐடி என்று இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படித்தால் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்.
இந்தியா அளவில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, NIRF என்ற வெப்சைட்டில் நீங்கள் சென்று பார்த்தால் இந்தியாவில் முக்கியமான 100 கல்லூரிகளுடைய லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் தேர்வு செய்யலாம். இன்ஜினியரிங் மாணவர்கள் தன்னுடைய தகுதி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்ஜினியரிங் மாணவர்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் எந்த ஒரு சப்ஜெக்டையும் புரிந்து அனலைஸ் பண்ணி படிக்க வேண்டும். மனப்பாடம் பண்ணி படித்தால் இன்ஜினியரிங்கில் வேலைவாய்ப்புகள் மிக மிக அரிதாகத்தான் கிடைக்கும். தொழிற்கல்வி படிக்கும் பொழுது கல்லூரிகளில் அவர்களுடைய சிலபஸை மட்டுமே படிப்பீர்கள். அது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பத்தாது. அந்த தொழில் சார்ந்த அல்லது அந்த சப்ஜெக்ட் சார்ந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ்களை நீங்கள் தங்களுடைய கல்லூரியில் நடத்துவார்கள். அப்படி இல்லை என்றால் தங்களுடைய பேராசிரியர்களின் துணையுடன் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸை படித்து தங்களை மேம்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் என்பது நடைமுறையில் இப்பொழுது மிக தேவைப்படக்கூடிய சப்ஜெக்டாக உள்ளதால் அதுவும் நீங்கள் படித்து மேம்பட வேண்டுகிறோம். இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா என்கிற சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியினுடைய தாக்கம் இன்ஜினியரிங் படிப்பிற்கு உகந்ததாக அமைந்துள்ளதா? டிஜிட்டல் இந்தியா என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் தற்போதைய சூழ்நிலையில் டிஃபென்ஸ் செக்டாரில் அதிக வேலைவாய்ப்புகள் இனி வருங்காலத்தில் கிடைக்கும். அது மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது AI தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இனி இன்ஜினியரிங் தொழில் அடிப்படையில் இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் பெருகும். நீங்கள் உருவாக்கிய மாணவர்களில் விரல் விட்டு சொல்லக்கூடியவர்களை குறிப்பிடவும். எங்களிடத்தில் ட்ரைனிங் மற்றும் வேலையில் இருந்த மாணவர்கள் குறைந்தது ஒரு 2000 பேர் என்னிடத்தில் பயிற்சி எடுத்து சென்றிருக்கார்கள். அவர்களில் அனைவரும் விரல் வெட்டக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். உலக அளவிலான விஞ்ஞான வளர்ச்சியில், தொழில்நுட்ப புரட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தின் காரணமாக அன்றாடம் வளர்ந்து வருகிற புதிய பாடப்பிரிவுகளில் மாணவர்களை எவ்வாறு ஒருங்கிணைக்கிறீர்கள்? இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவை, நாளைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அன்றாடம் வலைதளங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கும் அதை பயிற்றுவிக்கிறோம். சிவகிரி FM என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த FM மூலம் நம்மளுடைய கிராமப்புற மாணவர்களும் மிக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை சிவகிரி FM ரேடியோ நம்ம ஊரு VIP என்ற நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் கோயமுத்தூர் விஜாட் சிஸ்டம் என்ற நிறுவனத்தின் CEO இன்ஜினியர் திரு RS வெங்கடாஜலம் அவர்கள் கலந்து கொண்டு இன்ஜினியரிங் படிப்பு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிவகிரி FM சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் நம்ம ஊர் விஐபி என்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி ஆலோசகர் கோவை விஜாட் சிஸ்டம் நிறுவனத்தின் சிஇஓ உயர்கல்வி ஆலோசகர் இன்ஜினியர் திரு RS வெங்கடாசலம் BEMS அவர்கள் பங்கு பெற்றதை கேட்டறிந்தோம். சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பில் அனைவருக்கும் நன்றிகள். இந்நிகழ்ச்சி காலை 9 மணி மற்றும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும்.